ராகியை முளைக்கட்டி பால் எடுத்து அதுலேருந்து பிஸ்கெட் செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் எடுத்துருக்க ராகி எல்லாத்தையுமே 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மினிமம் 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நான் இதில் போட்டிருக்க டைமிங் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த டைமிங்க்கு செஞ்சிங்கன்னா எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக இருக்குங்க. ராகியெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் அரைச்சி எடுத்துகிட்டு ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு கட்டிட்டு ஒரு ஹாட் பேக்கில் வச்சுருங்க. எனக்கு 12 மணி நேரத்துலேயே நல்லா முளைக்கட்டி வந்துருச்சுங்க. ஒரு ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து வேரி ஆகுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வந்ததுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி இவ்வளோ தான் சேர்த்தணும் அப்படிங்கிற அளவில் இல்லைங்க. தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 டைம் வடிச்சிட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு இப்படியே விட்டுருங்க. தண்ணி தனியாக மேலே நின்றும் பால் தனியாக கீழே வந்துருங்க. தண்ணியை மட்டும் கீழே ஊற்றிட்டு பாலை வந்து பெரிய தட்டில் லேசாக ஊற்றிட்டு ஒரு 4 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. உங்கள் ஊர் வெயிலுக்கு தகுந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிஸ்கெட்டை வச்சு நீங்கள் கூலாக செய்யலாங்க. ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களால் வீட்டில் செய்ய முடியலன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்டே அவைலபிளுங்க. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.